ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஆபரேஷன் சிந்தூர் அப்போ இந்திய விமானங்கள் தாக்கப்பட்டதா ஏற்கனவே பாகிஸ்தான் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ரஃபேல் விமானம் கிட்டத்தட்ட 6 விமானங்கள் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அது பொய் செய்தின்னு சொல்லி இந்தியா மறுத்துட்டு வந்தது. இந்த நிலையில முப்படை தளபதி, ராணுவத்தோட முப்படை தளபதி அனில் சௌகான் அவர் கொடுத்த ராய்ஸ்டட்லையும் அப்புறம் சிங்கப்பூர் பத்திரிகையிலையும் அவர் கொடுத்த பேட்டியில அப்படி வீழ்த்தப்பட்டிருக்கிறதா அவரும் ஒத்துருக்கிறார். On 7th and the initial stages there were losses, but the numbers and that's not important. ஆனா 6 கிடையாது, எண்ணிக்கை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படின்லாம் தவிர்த்திருந்தாலும், ஆனால் வீழ்த்தப்பட்டிருக்குது. முதல்ல மே 7ஆம் தேதி சில கோளாறுகள் ஏற்பட்டது, அதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மே 7 தான் நடந்ததாக சொல்கிறாரு. அப்புறம் 10ஆம் தேதி நாங்கள் பலமாக தாக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது எப்படி முதல் நாட்டுக்குள்ளேயே சொல்லப்படலை, இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லப்படல, மக்களுக்கு சொல்லப்படல, ஆனால் இப்படி வெளியில் போய் அறிவிக்கிறது, அது உண்மைன்றது தெரிய வரும்போது இது எப்படி இருக்குது? மே 7 இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடங்கிய போதே அன்றே பாகிஸ்தான் அறிவித்து விட்டது, நாங்கள் இந்தியாவினுடைய 5 ஜெட் விமானங்களை வீழ்த்தி இருக்கிறோம். அது தொடர்பான படங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வந்தது. அது ஜம்மு காஷ்மீர்லேயே விழுந்திருக்கு, இந்தியா வசம் இருக்கிற காஷ்மீர் பகுதியிலே விழுந்திருக்கு. உடனடியாக ஏர்ஃபோர்ஸ் அதை சூழ்ந்து படம் எடுக்க முடியாமல் தடுத்துட்டாங்க. அப்போதே இந்தியா இதை பற்றி ஆமோதிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அந்த 5 விமானங்களில் 3 ரஃபேலு, அப்புறம் 2 வேறு விமானங்கள். இதுதான் பாகிஸ்தானுடைய கிளைம். அதன் பிறகு இங்கே இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும்போது, மார்ஷல் பாரதி அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த கேட்குறாங்க நேரடியாக, ஹிந்து ரிப்போர்ட்டர் தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அப்படின்றதுக்கு. இப்போ வீழ்த்தப்பட்டதா இல்லையா அப்படின்றது முக்கியம் இல்லை, எங்களுடைய குறிக்கோள் நிறைவேறதா இல்லையா, ஆப்ரேஷன் சிந்தூர் பயங்கரவாதிகளுடைய முகாமை அழிப்பதில் வெற்றி பெற்றுள்ளதா, அதைத்தான் பார்க்க வேண்டும். இழப்புகள் போரில் ஏற்படுவது உண்டு, அது இப்போதைக்கு பேசுவதற்குரிய நேரம் அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். அப்போவே அவங்க இதை என்டாஸ் பண்ணியிருக்காங்க. இதன் பிறகு மோடி இதை அரசியலாக்கும் விதத்தில் இந்தியா முழுக்க ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு இந்து தேசிய வரியை கிளப்பி பேசிகிட்டு இருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, போராட்டங்கள்லாம் பண்ணுறாரு. அவருடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பதிலடி தரும் விதமாக, அவருடைய பிரச்சாரத்தை போட்டு உடைக்கும் விதமாக அனில் சௌகான் சிங்கப்பூரில் அந்த மாநாட்டில் பேசியிருக்காரு. அந்த மாநாடு என்பது பாதுகாப்பு நிபுணர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் அவங்க பங்கேற்கிற மாநாடு. இவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அனில் சௌகான். அவர் அங்கே ப்ளூம்பர்க் பத்திரிகைக்கும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கும் பேட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி பாகிஸ்தான் கிளைம் பண்ணியிருக்குது, அவங்களுடைய பதில் என்ன? வீழ்த்தப்பட்டதா? ஆம், வீழ்த்தப்பட்டது. ஆனால் வீழ்த்தப்பட்டதிலிருந்து நாங்கள் என்ன பாடங்களை கற்றுக்கொண்டு எங்களுடைய உத்திகளை மாற்றி அமைத்தோம். அதன் பிறகு எங்கள் போர் விமானங்கள் உயர பறந்து தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்குதல் நடத்தி அழித்திருக்கின்றன. 1 மீட்டர் அளவுக்கு துல்லியமாக அந்த தாக்குதல் நடைபெற்றன. அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 விமானங்கள் வீழ்த்தப்பட்டனவா என்ற கேள்விக்கு அப்படி இல்லை அப்படின்னு மறுத்திருக்கிறாரு. இப்போ எண்ணிக்கை தான் டிஸ்பியூட் இருக்கே தவிர, பாகிஸ்தான் இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கிறது என்ற உண்மை இன்றைக்கு உலகறிய அவர் செய்திருக்கிறார். இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாத்துலேயுமே இது வந்துருச்சு. பகுதி அளவு இந்திய ஊடகங்களே வந்திருக்குது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் முதல்லே சொன்னதை இவங்க மறுக்கலை, ஆமோதிக்கவும் இல்லை. மோடியும் இதை பற்றி வாய் திறந்து பேசலை. அல்லது ஆர்மி ஸ்போர்ட்ஸ் பர்சன் பேட்டி கொடுக்கும்போது அவங்களும் இதை பற்றி சொல்லலை. இன்றைக்கி சிங்கப்பூரில் இந்த செய்தி வெளியாகிருக்கிறது. அவர் தெரிஞ்சு பேசினாரா, தெரியாமல் பேசினாரா, எப்படி பேசியிருந்தாலும் இது மோடி அரசுக்கு, என்டிஏ அரசுக்கு வெறும் பின்னடைவு. மோடிக்கு கடும் கோபத்தை இதை கிளப்பியிருக்கும். அவர் இந்தியா முழுவதும் செட் பண்ணுற அந்த நரேட்டிவுக்கு எதிராக இவர் இப்படி ஒரு உண்மையை போட்டு உடைத்து விட்டார் அப்படின்ற முறையில் அவர் ஏன் அப்படி பேசியிருப்பார் நான் கருதுறேன்னா, பொதுவாக இராணுவ வீரர்கள், இப்போ இராணுவ அதிகாரிகள், தளபதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. அவர் சொல்லும் போதே பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் துல்லியமாக தாக்கியிருக்கிறோன்னு மட்டும் சொல்லலை, இது ஒரு அணு ஆயுத யுத்தமாக வருமா அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, 2 நாட்டு இராணுவத்திலையுமே பகுத்தறிவு பூர்வமாக யோசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதனால் அதை தாண்டி இப்படி அணு ஆயுத யுத்தமாக போகிறதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி 2 நாட்டு இராணுவத்தையும் அவர் பாராட்டியிருக்காரு. அது இந்தியாவை பாராட்டினது பிரச்சனை இல்லை, பாகிஸ்தான் இராணுவமும் அந்த மாதிரி ஒரு ரேஷனல் திங்கிங்கோட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது இருக்கு இல்லையா. இது அடுத்த இடி, மோடிக்கு ஒரு பேரிடி. அதனால் இந்த பேட்டி என்ன முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னால், எதிர்கட்சிகள் இவ்வளோ நாள் பாராளுமன்றத்துக்கு வாங்க
அறிக்கையை முன்வைங்க, விவாதிங்க, என்ன நடந்துச்சு, என்ன தாக்குனீங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, இதை முழுமையாக தெரிவிங்க, இது நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து அவங்க கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கைக்கு வந்து இப்போ வலு சேர்க்கும் விதமாக அனில் சௌகான் வந்து இதை வந்து பேசியிருக்கிறாரு. போர் ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து இந்திய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ யார் வந்து பேசலை. இப்போ தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மல்லிகார்ஜுன் கார்கேயாக இருக்கட்டும், ஜெயராம் ரமேஷாக இருக்கட்டும், இவர்கள்லாம் அந்த கேள்வி வந்து கேட்குறாங்க. எத்தனை விமானங்கள் இழந்தன, வந்து பதில் சொல்லுங்கள். கார்கில் போரின் போது வந்து வாஜ்பாய் அரசு வந்து ஒரு மதிப்பாய்வு குழுவை வந்து அமைத்து அது வந்து 5 மாதங்களில் அறிக்கையை வந்து முன்வைக்குது. இந்த போரிலிருந்து என்ன பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்பது வந்து பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. அது மாதிரி முன்வைங்க அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. மோடியோ வந்து இதெல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டா எங்கே நம்ம வண்டவாளங்கள் தெரிஞ்சு விடுமோ, நம்மளுடைய பின்னடைவுகள் வந்து தெரிஞ்சிடும். போர்னா இழப்பு வந்து சாதாரணம் தாங்க, எந்த நாட்டு இராணுவமாக இருந்தாலும். அதை வந்து மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் துல்லியமாக தாக்கிட்டதா சொல்கிறீங்கள, அப்போ உங்கள் இழப்புகளை வந்து சொன்னால் என்ன, எத்தனை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, இதை முழுமையாக சொல்வதில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த கேள்வி வந்து வருது. அதனால் மோடியினுடைய நரேட்டிவுக்கு அனில் சௌகான் ஆப்பு வைத்து விட்டார். இந்த சிந்தூர் ஆபரேஷன் குறித்து தமிழ்நாட்டில் இதில் விளக்கும் விதமாக சாணக்கியா தலைமையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் பாண்டிய அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அப்புறமேட்டு முன்னாள் ராணுவ வீரர் அந்த மேஜர் மதன் இப்போ யூடியூப் சேனலில் இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இதில் இவங்க சொல்ல வருது, இப்போ நீங்கள் வைக்கிறீங்க, காங்கிரஸ் வைக்கிறது, பல விமர்சனங்களுக்கு மாறுபட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. போர் இதோட முடியல, இது வந்து ஒரு கடைசி ஸ்ட்ரைக் கிடையாது சிந்தூர் ஆபரேஷன்றது, இது தொடரப்போகுது. ஆனால் மக்கள் இதுலேருந்து வர செய்திகளை பார்த்துக்கிட்டு கேள்வி எழுப்புறது, அரசு விமர்சனத்துக்குள்ளே போகிறதுன்றது கிடையாது. இதை நம்பி இது கூட டிராவல் பண்ணுற பழக்கத்தை வந்து மக்கள் வந்து உருவாக்கணும். மக்கள் நாட்டுக்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை வந்து டேக்ஸ் அதிகமாக கட்டணும், நம்மளுக்கு செலவு அதிகமாக இருக்குது, டேக்ஸ் அதிகமாக கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை தான் மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நேரடியாக போர் வெறியை தூண்டுகின்ற ஒரு மலிவான பிரச்சாரங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து போர் வந்து தீர்க்க போகிறது இல்லை. இது வந்து உலக நாடுகளுடைய அனுபவம். அது முதல் உலகப் போராக இருந்தாலும் சரி, 2ஆம் உலகப் போர். 2ஆம் உலகப் போர் ஏற்பட்ட பிறகு மேற்கு ஐரோப்பா முழுக்க வந்து மக்கள் வந்து கடும் மன அழுத்தத்திற்கு வந்து உள்ளானார்கள். அந்த போரின் பாதிப்புகளில் கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதிலிருந்து அவர்கள் இன்றைக்கும் வந்து ஐரோப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து ஆப்கானையோ ஈராக்கையோ வந்து தாக்குதல் நடத்தும்போது, இல்லை இஸ்ரேல் வந்து காசாவை தாக்குதல் நடத்தும்போது, இன்றைக்கும் அந்த போர் எதிர்ப்பு போராட்டங்கள் அங்கே வீச்சாக நடைபெறுவதற்கு காரணம் போரை வந்து அங்கே மக்கள் வந்து வெறுக்கிறார்கள். அது எந்த ஆக்கப்பூர்வமான விளைவையும் தரப்போறதில்லை. இந்த சில்லறைகளுக்கு வந்து இது வந்து தெரியலை. டேக்ஸ் அதிகம் கட்டுங்க, இன்னும் நம்ம நிறைய சண்டை போடுவோம், இப்படி வந்து மலிவாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரஷ்யா வந்து ஒரு வல்லரசு, இராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக வல்லரசு இல்லைனாலும் இராணுவ ரீதியான வல்லரசு. ஆனால் அந்த ரஷ்யாவுக்குள்ளேயே உக்ரைனுடைய உளவுத்துறை என்ன பண்ணுது, ஒரு 4 இடங்களுக்கு வந்து ரகசியமாக ட்ரோன்களை வந்து கடத்தி கொண்டு போய் மரப்பலகையில் வந்து மூடி, அவங்களுடைய ஏர்பேஸ் வந்து சைபீரியா உள்ளிட்டு 4 இடங்களில் ஏர்பேஸுக்கு பக்கத்தில் அந்த ட்ரோன்களை வந்து நிறுத்தி வைத்து விட்டு, அப்புறம் தொலைதூரத்திலேருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஏவி கிட்டத்தட்ட 40 விமானங்களை வந்து அழித்து விட்டதா உக்ரைன் வந்து சொல்லுகிறது. இப்படி மாறி மாறி வந்து ரஷ்யாவும் உக்ரைன் வந்து சின்ன நாடு தான். நீங்கள் வந்து இப்போ பாகிஸ்தான் சின்ன நாடு, நாங்கள் பாகிஸ்தானை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உக்ரைனை ஒப்பிடும்போது பாகிஸ்தானுடைய இராணுவ வலிமை வந்து அதிகம். அப்போ உக்ரைனே அப்படி செய்யும்போது பாகிஸ்தான் வந்து ஓரளவு வலிமையான இராணுவத்தை பெற்றிருக்கிறது, சீன உதவி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து போர் இன்னும் நிற்கலை, இன்னும் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு பேசுவது போர் வெறியை தூண்டுகின்ற வந்து பேச்சு. இப்போ இந்த மேஜர் மதன்குமார் இருக்காருல்ல, அவர் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பேச்சுக்களை தனது யூடியூப் வீடியோக்கள் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. போருக்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு வீடியோவில், இந்த முறை வந்து இந்தியா சும்மா இருக்காது, பதிலடி வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது வந்து பாகிஸ்தான் வசம் இருக்கின்ற காஷ்மீரில் மட்டும் தாக்குதல் நடத்த போகிறதில்லை, எனக்கு வந்து இன்புட் படி பஞ்சாப்லேயே தாக்குதல் நடத்துவார்கள், இப்படியே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு எப்படி இன்புட் வந்துச்சு? நீங்கள் வந்து இந்திய அரசினுடைய இராணுவம், முப்படை அதிகாரிகள், அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள், அவங்க அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இவருக்கு அந்த செய்தி வந்து எப்படி வந்தது, எப்படி கசிந்தது? சாணக்கியா கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் துல்லியமாக வானத்தில் வந்து 85 ஜெட் விமானங்கள் வந்து பறந்தன அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த எந்த செய்தி தொடர்பாளர் எத்தனை விமானங்கள் வந்து வானத்தில் பறந்தன, எத்தனை வந்து தாக்கின, எத்தனை வீழ்ந்தன, இந்த விவரங்கள்லாம் இது வரைக்கும் சொல்லலை. இவருக்கு எப்படி தெரிந்தது? அடுத்தது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றது, ஆகாஷாக இருக்கட்டும், S-400 இருக்கட்டும், இதெல்லாம் வந்து துல்லியமாக வந்து சொல்கிறாரு. அப்போ இராணுவமே சொல்லாத விவரங்களை நீங்கள் எப்படி வந்து சொல்ல முடியும்? உங்களுக்கு இந்த தகவல்களை வழங்கியது யார்? இது இராணுவ ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற குற்றத்தில் வருமா வராதா?
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து இவர் மட்டும் இல்லை, அர்னாப் கோஸ்வாமியிலிருந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடி மீடியாவுடைய எல்லா பத்திரிகையாளர்களும் இப்படித்தான் வந்து பேசுகிறார்கள். அர்னாப் கோஸ்வாமி கூட ஒரு வீடியோ வந்து டெலீட் பண்ணார் இல்லையா? ஆமாம். இதெல்லாம் வந்து இப்படி பேசுகிறாங்க. இதை வந்து மோடி அரசு வந்து ஊக்குவிக்கிறது. இப்படி பேசுவதை மறைமுகமாக அஃபிஷியலாக ஒன்று சொல்கிறது, அன்அஃபிஷியலாக இந்த மாதிரி வந்து சங்கிகளுக்கு ஆதரவானவர்களை வைத்துக்கொண்டு பேசுவது என்பது வந்து ஒரு தொடர்கதையாக இருக்குது. இது வந்து நாட்டை வந்து ஒரு போர் வெறியில் வந்து மக்களை வந்து ஆழ்த்துகின்ற ஒரு மலிவான ஒரு அயோக்கியத்தனமான முயற்சி அப்படின்றதான் வந்து பார்க்கணும். இல்லை, மேஜர் மதன் வந்து அந்த கூட்டத்தில் இன்னொரு கட்டத்தை தாண்டி பேசுகிறார். என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவம் வந்து எதிரி, பாகிஸ்தான் தீவிரவாதி எதிரி, இவங்க தான் கெட்டவங்கன்னு நம்ம முடிவு பேசுறதுன்றது தப்பு. மக்கள் நல்லவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு பாதிப்பு இல்லாதபடி நடத்தணும் தாக்குதல் அப்படின்னு சொல்றதுலாம் முட்டாள்தனம். பாகிஸ்தான் மக்களே அப்படிப்பட்டவர்கள் தான். எதிரினை முடிவு பண்ணிட்டா எல்லாரும் தான், எல்லாரும் மீது தான் தாக்குதல் நடத்த பண்ணணும். குறிப்பா அங்க தாக்கப்பட்ட தீவிரவாதி முகாமுக்கு வந்து பாகிஸ்தான் மக்கள் வந்து 150 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவரங்கள் உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனா பொதுப்படையில வந்து பாகிஸ்தான் மக்களும் அப்படிதான், அவங்க மீதும் அந்த தாக்குதல் போகணும்னு பேசுறது எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து நேரடியா அந்த வார்த்தைகள்ல அவர் பேசலைன்னாலும் அவர் பேசுனனுடைய உள்ளடக்கம் வந்து அதுதான். சில பேர் வந்து பேசுறாங்க அப்படி கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவர் மறைமுகமா சொல்றாரு. அப்படி சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது பாகிஸ்தானுடைய சிவில் ஸ்ட்ரக்சர், மக்கள் இவங்க மேல வந்து குண்டு போட்டு அவங்க வந்து செத்தாலும் பரவாயில்லை அப்படின்றத மறைமுகமா வந்து சொல்றாரு. நீங்க ஐநா சர்வதேச விதிகளின்படியும் சரி, ஜெனிவா கன்வென்ஷன் படி ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மீது போர் தொடுக்கும் போது சிவிலியன் குடியிருப்புகளை வந்து டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு விதியாகவே இருக்கிறது. அதை மீறினால் நீங்கள் வந்து போர் குற்றவாளி. நீங்கள் வந்து தி ஹேக் சர்வதேச அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நீங்கள் இப்போ வழக்கு தொடுக்க முடியும். அப்படிதான் இன்னைக்கு புட்டினை வந்து போர் குற்றவாளியாக்கி இருக்காங்க. நெத்தன்யாகு வந்து போர் குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால பொதுமக்கள் குடியிருப்பை வந்து நீங்கள் தாக்கவே கூடாது. இவரெல்லாம் என்னத்தை முன்னாள் மேஜர் அப்படின்னு தெரியல. மேஜராக இருந்துக்கிட்டு இந்த ஒரு இன்டர்நேஷனல் விதியோ போர் நடத்தும் போது உள்ள விதிகளை பற்றி கூட தெரியாமல் அந்த அளவுக்கு சங்கியாக மாறி வந்து பேசுறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும். வார் பிரீஃபிங்ன்றது ரிலீஜியஸ் பிரீஃபிங்காக மாறிச்சு, அதை அப்படின்ற மாரி விமர்சனங்கள் வந்தது. அது அண்ணாமலை என்ன நியாயப்படுத்துறாருன்னா, இங்கே இந்து நாடுன்னு சொன்னால் வெறுக்கிறாங்க, அதை வந்து விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே வந்து இங்கே வாழ்ந்த மக்களோட கலாச்சாரன்றது இந்து கலாச்சாரம் தான். அந்த அடிப்படையான ஒரு கலாச்சாரம் தான் இந்தியா முழுக்க பரவி இருந்ததுக்கு அதுக்கு நிறைய விவரங்கள் சொல்கிறாரு. அதுக்கு ஆனால் முக்கியமான ஆதாரமாக அவர் சொல்கிறது வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். அதில் வந்து மகாபாரதம், ராமாயணம், இந்த எல்லா படங்களும் வந்து வந்திருக்குது. அதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். அப்படி இல்லாமலே அப்படி ஒன்று வந்திருக்கும் அப்படின்ற. அதனால அது அப்படிதான் நரேட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க அனுமானம் குறிப்பிட்டிருந்தாங்க தாக்குதல். இன்னும் பல இந்துத்துவ அடையாளங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாங்க. மோடி பேசுற இடத்துலயே அது பிரதிபலிக்கிறது. இது இப்படி கன்வே பண்றதை நீங்க எப்படி எடுத்துக்கீங்க? இது வந்து அண்ணாமலையினுடைய இந்துத்துவ வெறியை வந்து காட்டுகின்றது. நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ராமாயண மகாபாரதத்தை பற்றிலாம் ஒன்றும் குறிப்பிடலை. இது இந்து நாடு, இந்துத்துவ நாடு அப்படிலாம் வந்து சொல்லலை. இந்தியா பாரதம் அப்படின்னா வந்து சொல்கிறாங்களே தவிர இப்படி வந்து சொல்லலை. அண்ணாமலை இப்படி பேசுவதற்கு காரணம், இந்து ராஷ்டிரத்தை பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதை வந்து அவர் மறைமுகமாக வந்து பேசுகிறார். அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்ட போதே அன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகை என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை, மனு தர்மம் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும். மனு தர்மத்தை புறக்கணித்து விட்டு இவர்கள் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள், இது தவறு. அன்னைக்குனே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகுழலான ஆர்கனைசர் வந்து எழுதியது. அதைத்தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்து அண்ணாமலை வந்து திரும்ப அதை வந்து வாந்தி எடுக்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து மதசார்பற்ற நாடு தான். இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா ஆட்சி, என்டிஏ ஆட்சி, மோடி ஆட்சி, அமித்ஷா ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருந்தாலும், இங்கே சிறுபான்மை மக்கள் தாக்கப்பட்டாலும், புல்டோசர் வைத்து வீடுகள் இடிக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து குரலும் போராட்டங்களும் இந்த நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. 2 பிரிவுகளுக்கு இடையில வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது இந்து நாடா இருக்கணுமா, இல்லை மதசார்பற்ற நாடா இருக்கணுமா? சிறுபான்மை மக்கள் காக்கப்படணுமா, இல்லை அவர்கள் வந்து அடிமைகளாக மாற்றப்படணுமா? இந்த கேள்வியும் சண்டையும் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது. அதில் சங்கி அண்ணாமலை வந்து அவருடைய வெறியை வந்து அங்கே வந்து கக்கியிருக்கிறாரு. அப்படிதான் வந்து பார்க்க முடியும். நீங்கள் சொன்னது போல் இந்த போரை வந்து மத அடையாளப்படுத்துகின்ற வேலையை வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேர்லேயே வந்து வச்சிருக்கிறாங்க. சிந்தூர்னா வந்து திலகம், பொட்டு. இந்த பொட்டு வந்து பெஹல்காம் தாக்குதலில் வந்து ஆண்களை வந்து கணவர்களை வந்து கொன்று விட்டதுனால மனைவிகள்லாம் வந்து கைம்பெண்கள் விதவைகள் ஆயிட்டாங்க, அவங்க பொட்டு அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அப்படிதான் இந்த பேர் வந்து வைக்கிறாங்க. இதுவே ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை. கணவன் கொல்லப்பட்டால் ஒரு மனைவி வந்து பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடாதா,
இல்லை மறுமணம் செய்து கொள்ளக்கூடாதா, அவங்க பொட்டோ பூவோ நகைகளோ அணிந்து கொண்டால் என்ன தப்பு, இப்படி வந்து முற்போக்காக யோசிப்பதற்கு பதிலாக பெண்களை அடிமைத்தனத்தில் ஆழ்த்தும் விதமாகத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரே வந்து வைக்கப்பட்டிருக்குது. மோடியும் போற இடங்கள்ல அதை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி பாரதத்தின் பெண்களுடைய சிந்தூரை வந்து அவர்கள் அழிக்க நினைத்தார்கள், அதற்குத்தான் வந்து நாங்கள் வந்து பாரதம் திருப்பி தாக்கி இருக்கிறது, பாகிஸ்தானை வந்து ஒண்ணும் இல்லாமல் பண்ணிட்டோம் இப்படின்னு வீராசனம் பேசுறாரு. திரிணாமுல் காங்கிரஸினுடைய மம்தா பானர்ஜி அதற்கு அழகா பதில் சொல்லியிருக்கிறாங்க. PM Modi is saying just like, you are not the husband of everybody. Why you are not giving sindoor to your Mrs. first? பொட்டு வைக்கணும்னா கணவன் தான் பொட்டு வைக்கணும், நீங்க வைக்கிறதுக்கு யாரு? நீங்க பொட்டு வைக்கிறதா இருந்தால் முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு பொட்டு வைங்க. மோடியினுடைய பொண்டாட்டி குஜராத்தில் வந்து பாதுகாவலர்கள் செக்யூரிட்டி சூழ வந்து ஒரு தனிமை சிறையில் வந்து இருக்கிறாங்க. அவங்கள போய் மீடியாவை யாரும் வந்து பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்படி ஒரு வட்டத்தில் ஒரு சிறையில் தான் வந்து மோடி வந்து வைத்திருக்கிறாரு. அவருடைய மனைவிக்கே அவர் திலகம் வைக்க முடியாதவர், மற்ற பெண்களுக்கு வந்து திலகம் வைப்பதை பற்றி யோசிக்கலாமா அப்படின்னு மம்தா பானர்ஜி வந்து கேட்ட கேள்வி வந்து சரிதான். இவர்கள் அதாவது இந்த நாட்டினுடைய அனைத்து எந்திரங்களையும், அனைத்து அரசு எந்திரங்களையும், அது EDR இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ், CBI, நீதிமன்றங்கள் எல்லாத்தையுமே ஒரு இந்துமயமாக மாற்றுவதற்கு இல்லையா, அப்படிப்பட்ட வேலையை அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது சீக் ரெஜிமெண்ட்ல வந்து ஒரு கிறிஸ்டின் வந்து வேலை செய்கிறாரு. அவரை வந்து குருத்வாராவில் வந்து தொழ சொல்கிறாங்க. ஐயா நான் வந்து கிறிஸ்டின் இதில் தொழ முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்காக அவரை வந்து வேலை நீக்கம் வந்து செய்கிறாங்க. அதை வந்து அவர் டெல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாரு. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறோம், எப்படி போய் குருத்வாராவில் வந்து வழிபட முடியும்? அதுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சீக் ரெஜிமெண்ட்டில் இருந்தால் குருத்வாராவில் வழிபட்டு தான் ஆகணும், நீங்கள் மதசார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறீர்கள், இப்படியே தீர்ப்பு கொடுத்து அவருடைய பதவி நீக்கம் சரிதான்னு சொல்லியிருக்கு. இது எவ்வளவு முட்டாள்தனமான தீர்ப்பு. அவர் வந்து கிறிஸ்டியனு, குருத்வாராவில் போய் அவர் ஏன் வந்து குருத்வாராவில் போய் வழிபடணும்? அதற்கு எந்த அவசியமும் இல்லை. அவருடைய மத உரிமையை அங்கீகரிப்பது தான் மதசார்பின்மையை தவிர, அவர் கிறிஸ்தவராக இருந்தால் கூட நீங்கள் குருத்வாராலையும் கோயிலையும் போய் வழிபடணும் அப்படின்னு வற்புறுத்தி அதை மறுத்தால் பதவி நீக்கம் செய்துவிட்டு, அதையும் நீதிமன்றம் இங்கே வந்து அதை ஆதரிக்குது அப்படின்னு சொன்னால், எல்லா உறுப்புகளையும் அப்படி மாற்றி விட்டார்கள். இராணுவத்தையும் அப்படி மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்போ இராணுவ தளபதிகள் கூட, முன்னாள் தளபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு பல பேர் வந்து பிஜேபியில் போய் சேர்றாங்க. அதை IAS IPS வந்து தாண்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளை தாண்டி இராணுவ தளபதிகளுமே அப்படி வந்து சேர்றாங்க. இதை நம்ம கடந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போ வந்து பார்த்துருக்குறோம். இராணுவத்தையும் அப்படி இந்துத்துவமயமாக்கும் வேலையை மோடி அரசு தீவிரமாக செய்து வருகிறது. அதனால தான் அந்த அண்ணாமலை வந்து இந்த மகாபாரத ராமாயண கதையெல்லாம் உருட்டி இருக்கிறார். இந்தியாவோட வெளியுறவுத்துறை வந்து தோல்வி விட்டுறதுன்ற விமர்சனங்களும் வந்து இந்த விஷயங்கள்ல வருது. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் வந்து பொருளாதாரத்தை முன் வச்சு அதை மிரட்டி தான் நான் இந்த போரை நிப்பாட்டினேன்னு அவர் அறிவிச்சதா இருக்கட்டும். அது இல்லாமல் ஜெய்சங்கர் பல இடங்கள்ல போய் பேசும்போது சரியான பதில் கொடுக்க முடியாமல், யூஎஸோட நிலைப்பாடு என்ன, இதில் அவங்க எப்படி இதை தலையிட்டாங்கன்ற கேள்விகள் பதில் சொல்ல முடியாமல் அப்படி திணறதுன்றதுலாம் வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை தோல்வியை தான் காட்டுதான் எல்லாரும் பேசணும். ஆனால் இந்த நிலையில வந்து மேஜர் மதன் என்ன சொல்றாருன்னா, பெகல்காம் அட்டாக்கு வந்து 60 நாடுகள் வந்து தோளா நின்றுது அப்படின்றாரு. ஆனா சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அந்த நாடுகள் என்ன செஞ்சிச்சுன்றதை பத்தி சொல்லலை, அதை கடந்து போயிட்டு. ஆனா 2008 நடந்த தாக்குதல் அப்போ எந்த நாடுமே இந்தியா கூட இல்லை. அப்போ வெளியுறவுத்துறை தோல்வின்றது பொய் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது வந்து உண்மைக்கு மாறானதுங்க. உலக நாடுகள் வந்து பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலைத்தான் கண்டித்தனே தவிர இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூரை எந்த நாடும் வந்து ஆதரிக்கவில்லை. எல்லா நாடுகளும் என்ன சொன்னாங்கன்னா, இதை பேசி தீர்த்துக்குங்க, போர் வேண்டாம், சண்டை வேண்டாம், ரெண்டு நாட்டு மக்களும் வந்து சாவாங்க, அதனால இதை நிறுத்துங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர எந்த நாடுகளும் இந்தியாவினுடைய போரை தாக்குதலை வந்து ஆதரிக்கவில்லை. இது வந்து முதல் தோல்வி. இதற்காகத்தான் வந்து இந்த எம்பிக்கள் குழுக்களை எல்லாம் அமைத்து வந்து இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க வந்து சுற்றுப்பிரயாணம் அனுப்புவதற்கு காரணம் என்ன? உங்களுடைய வெளியுறவு கொள்கை தோற்றுவிட்டது, உலக நாடுகள் உங்களை அங்கீகரிக்கவில்லை. அந்த ப்ரெஷர் காரணமாக தான் அமெரிக்கா வந்து ப்ரெஷர் போடுது. நீங்கள் போர் நடந்த பிறகு அடுத்த நாள் வந்து அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் வந்து என்ன சொல்றாரு, அவங்க 2 பேர் போர் தலையிட விரும்பவில்லை, அது எங்களுடைய வேலை இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனால் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் அதனுடைய நோக்கம் வந்து என்னன்னா, இந்த 2 அணு ஆயுத நாடுகளும் மோதிக்கொள்ளக்கூடாது. 2வது, இந்தியா என்பது வந்து சீனாவுக்கு எதிராக நம்ம வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். சீனாவுக்கு எதிராக தயார் பண்ணிட்டு இருக்கிற இந்தியா வந்து தனது வளங்களை, ரிசோர்ஸஸை வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வந்து இழப்பதை வந்து அமெரிக்கா வந்து விரும்பவில்லை என்ற முக்கியமான காரணத்துக்காக தான் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் வந்து இந்த போரை நிறுத்துவதற்கு தீவிரமாக முயற்சி செய்தது. அதனுடைய வெளிப்பாட்டை தான் ட்ரம்ப் வந்து இதுவரை நான் பேசுகின்ற இந்த நிமிடம் வரைக்கும் 12 முறை சொல்லியிருக்காரு.
இன்னும் 10 முறை கூட அவர் வந்து சொல்லுவார். நீதிமன்றத்தெல்லாம் போய் சொல்லியிருக்காரு. ஆமா, பிரஸ்ல சொல்லியிருக்காரு, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு, விமானத்துல பறக்கும்போது சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? நான் தான் 2 நாடுகளுடைய போரை வந்து நிறுத்தினேன். போரை நிறுத்தலைன்னா 2 நாடுகளுடைய வர்த்தகம் வந்து செய்ய மாட்டேன். 2 பேரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அணு ஆயுத போர்ல இருந்து உலகம் காப்பாற்றப்பட்டு விட்டது. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. 2 நாடுகளும் அற்புதமான நாடுகள். 2 நாடுகளும் ஒத்துழைத்ததற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை இன்று வரை மோடி வந்து மறுக்கவே இல்லை. அது அப்படி மறுக்க முடியாது. ஒரு டிப்ளமேட்டிக்கா தான் டீல் பண்ண முடியும். அப்படிலாம் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றேன். இல்ல, நீங்க வந்து 56 இன்ச்சு நீங்க வந்து எதா இருந்தாலும் வந்து பகிரங்கமா பேசுவீங்க. நீங்க ஒரு பெரிய வீரர். நீங்க வந்து பாரத மரபில் வந்து பயங்கரமான ஒரு உத்தமமான வீர பாரத தாயின் தவப்புதல்வன் இப்படிலாம் பில்டப் கொடுத்துக்கிட்டு அமெரிக்கா தான் போரை நிறுத்துச்சுன்னு சொன்னா அது நேரடியாக பதில் சொல்ல வேண்டியதானே? இல்ல பாகிஸ்தான் வந்து அவருடைய ராணுவ தளபதி வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, கெஞ்சினாரு, நாங்க வந்து ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து முதல்ல ட்விட்டு போட்டது யாரு? எக்ஸ் தளத்துல வந்து இதை வெளியிட்டது வந்து யாரு? ட்ரம்ப் தானே வெளியிட்டாரு. சோசியல் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவர் வெளியிட்டதற்கு மோடி பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்ல இது அமெரிக்கன் தலையிட்டால் வந்து நிற்கவில்லை, பாகிஸ்தான் கேட்டுக்கோப்பா. பாகிஸ்தான் கேட்டுட்டா நிறுத்துவீங்களா? பாகிஸ்தான் தான் உங்களை தாக்க சொல்லிச்சா? பாகிஸ்தானுக்கு தாக்குறதே நாங்கள் தகவல் கொடுத்தோன்னு நீங்க ஒரு தகவல் சொல்லியிருக்கிறீங்க. அதுவே வந்து ராகுல் காந்தி அதெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இதனால் வந்து நமது விமானங்கள் வந்து வீழ்த்தப்பட்டனவா? இதற்கும் அதற்கும் எது சம்பந்தம் உள்ளதா? இப்படி வந்து பல கேள்விகள் இருக்கு. வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து தோல்வியடைந்தது மட்டுமல்ல, சீனாவையும் பாகிஸ்தானையும் இந்த போரின் மூலம் மிகவும் நெருக்கமாக்கி இருக்கிறார்கள். இது 3மே அணு ஆயுத வைத்திருக்கக்கூடிய நாடு. பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஒப்பிடும்போது இந்தியாவினுடைய இராணுவ வலிமை இல்லாட்டாலும் பாகிஸ்தான் வலிமையான நாடு தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இந்தியாவில் வந்து ஒரு விமானத்துக்கு வந்து 1.5 விமானிகள் வந்து இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல வந்து ஒரு விமானத்துக்கு வந்து 2.5 விமானிகள் வந்து இருக்கிறாங்க. இந்திய விமானிகளை விட எண்ணிக்கை வந்து அந்த விமானங்களை பொறுத்தவுடைய சராசரி எண்ணிக்கை என்பது வந்து பாகிஸ்தான்ல வந்து அதிகமாக இருக்குது. இப்படி வந்து பாகிஸ்தானும் வந்து அதனுடைய இராணுவ வலிமையை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. சீனாவை நீங்க ஒப்பிடவே முடியாது. சீனாவில் வந்து இந்தியாவை இருப்பதை விட சில மடங்கு அதிகமான இராணுவ வலிமை உள்ள நாடு வந்து சைனா. இந்த போரின் மூலமாக மோடி வந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சீனாவையும் பாகிஸ்தானையும் நெருக்கமாக்கி இருக்கிறாரு. இந்திய விமானங்கள் 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனன்னு பாகிஸ்தான் சொல்லுது. அந்த பாகிஸ்தானுடைய விமானங்கள் எல்லாமே J-10C என்ற சைனீஸ் விமானங்கள். அந்த விமானங்கள் தான் டாக் ஃபைட்னா 2 ஜெட் விமானங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சண்டையை தான் ஆங்கிலத்தில் டாக் ஃபைட்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க வந்து வீழ்த்திருக்கிறாங்க. இப்போ சீனா வந்து தன்னுடைய ட்ரோன்களையும் சரி, சேட்டலைட்டையும் சரி, உளவு தகவலையும் சரி, இதெல்லாம் இந்த போரில் வந்து மேம்படுத்தி இருக்கிறது. 2020க்கு பிறகே வந்து பாகிஸ்தானுடைய ஆயுத தளவாடங்களில் 81% வந்து சைனாவில் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து டிப்ளமசி ரீதியாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அப்போ சும்மா இருந்த பாகிஸ்தானுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஒரு தாக்குதலை கொடுத்து இன்னும் சைனாவோட நெருக்கமாக்கி சைனால இருந்து ஆயுதங்களும் மற்ற தளவாடங்களையும் கொள்முதல் செய்வதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. சைனாவும் இந்தியாவை விட பலம் பொருந்திய நாடு. இப்போ இந்தியாவுடைய இராணுவமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சைனீஸ் பார்டர்ல வந்து ஒரு 1/3 இருக்குது, பாகிஸ்தான் பார்டர்ல 1/3 இருக்குது, 1/3 தான் வந்து உள்நாட்டில் இருக்குது. இப்படி இருக்கும்போது எல்லைப்புறங்கள் எப்போதுமே பதட்டமாக இருப்பதற்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து மோடி அரசு வந்து உருவாக்கி இருக்கிறது. அதனால சீனாவையும் பாகிஸ்தானும் சேர்ந்து விட்டது, இது தோல்வி. உலக நாடுகள் இந்த போரை வந்து ஆதரிக்கவில்லை, அது ஒரு தோல்வி. அமெரிக்கா தான் நிறுத்தி விட்டேன்னு ட்ரம்ப் வந்து பல முறை சொல்றாரு. இதை ரங்கராஜ் பாண்டே கிண்டலா சொல்றாரு. அவர் 231 முறை வந்து அவர் வந்து போரை நிறுத்துறதா சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு வந்து சொல்றாரு அப்படின்னு கிண்டலா சொல்றாரு. இப்படி கிண்டலா சொல்லக்கூடிய ரங்கராஜ் பாண்டே தன் இதயத்தில் இருக்கின்ற மோடியை வாயை திறந்து, ஐயா மோடி நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன், ட்ரம்ப் போற நிறுத்தல அப்படின்னு சொன்னா மோடி வந்து சொல்லுவாரா? இல்ல, சொன்னவங்க எல்லாம் பின்வாங்க சொன்னாங்களே, கங்கனா ரனாவத் இவரா இருக்கட்டும். அப்போதான் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்றதான் இதற்கான வந்து பதில். எதற்காக அவங்க தூதுக்குழு எல்லாம் வந்து நீங்க அனுப்புனீங்க? அதுக்கு காரணமே இதுதான். உலக நாடுகளுடைய ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான். எந்த நாடுகளையும் கண்டுக்கல. இவங்க போய் வந்து சமசாட்டி சாப்பிட்டுட்டு ஒரு பிரீஃப் பண்ணிட்டு வந்தாங்களே தவிர, அதுல சொன்னோன்னா ஞாபகம் வருது, சசி தரூர் வந்து கொலம்பியா போயிருக்கிறாரு. அவருடைய டீம் எம்பிக்கள் போயிட்டு வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் ஒரு பெரிய சாதனையை சாதித்து விட்டோம். இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கொலம்பியா அரசு வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு, நாங்கள் சொன்னதுனால வித்ட்ரா பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு பெருமையா அவர் வந்து அவரு சொல்றாரு. கொலம்பியா அரசு சொன்னிச்சா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அதே கொலம்பியா அரசு அமெரிக்காவில் இருந்து சட்டவிரோத குடியேறிகள்னு சொல்லப்படக்கூடிய கொலம்பிய மக்கள் வந்து கைகால் சங்கிலி போட்டு ஏற்றி அனுப்பும்போது கடுமையாக எதிர்த்தது. எப்படி நீ இராணுவ விமானத்தில் அனுப்பலாம், பயணிகள் விமானத்தில் அனுப்பு, ஒரு மனிதாபிமானத்தோட நடத்து அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம கொலம்பிய அதிபர் வந்து தன்னுடைய விமானத்தை அனுப்புறாரு. என் நாட்டு மக்களை கௌரவமா நான் கூட்டிட்டு வரேன், நீ ஒன்னும் அனுப்ப வேண்டாம் அடிமை மாதிரின்னு சொல்லி விட்டாரு.
இந்த தெம்பு, திராணி, தைரியம், தெனாவெட்டு வந்து மோடிக்கு இருக்குதா? மோடியினுடைய இந்தியர்கள், இந்தியாவினுடைய குடிமக்கள் அமெரிக்காவிலிருந்து கைகால் சங்கிலி போட்டு பஞ்சாப் அமிர்தசரஸுக்கு வந்து நீங்க வந்து இறங்கும் போது மோடி வந்து என்ன லாலிபாப் சப்பிக்கிட்டு இருந்தாரா? அப்ப இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப கொலம்பிய அதிபருக்கு இருக்கிற அந்த தைரியம், துணிச்சல், அந்த சின்ன நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை, இறையாண்மை கூட இந்தியாவுக்கு இல்லை அப்படின்றது வந்து மோடியினுடைய ஆட்சியில் வந்து நிரூபிக்கப்பட்டு. இப்போ கூட அமெரிக்கால இருந்து இந்தியர்கள் பணம் அனுப்பணும்னா 5% வரி விதிச்சிருக்கிறாரு. அதுக்கும் இங்க இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. அமெரிக்கா வந்து டாக்ஸ் போடும்போது கனடாவுக்கு, மெக்சிகோவுக்கு, சைனாவுக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு, எல்லா நாடுகளும், வியட்நாமு, எல்லா நாடுகளுக்கும் டாக்ஸ் போட்ட போது எல்லா நாடுகளும் எதிர்த்தாங்க, பதில் வரி போட்டாங்க. சைனா போட்டுச்சு, மெக்சிகோ போட்டுச்சு, கனடா போட்டுச்சு, ஐரோப்பிய ஒன்றியம் போட்டுச்சு. பதிலுக்கு வரி போடாத ஒரே நாடு வந்து இந்தியா தான். அது மட்டுமல்ல, அமெரிக்கா சொன்ன உடனே வரிகளை வந்து குறைக்கிறாங்க. அந்த போர்போன் விஸ்கி அதுக்கான வரியை வந்து குறைக்கிறாங்க. ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு வந்து குறைக்கிறாங்க. 0% டாக்ஸ் வந்து நான் கொண்டு வருவேன்னு இந்திய அரசு சொல்லி இருக்குதுன்னு பெருமையா வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு. அப்ப ட்ரம்பினுடைய வரி போரை எதிர்க்காத ஒரே நாடு மோடியினுடைய இந்தியா தான். அந்த வகையில மோடி வந்து உலக அளவில் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து நமது நாட்டினுடைய இறையாண்மைக்காக எங்கேயும் குரல் எழுப்பவில்லை அப்படின்றது இதுல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல நேரடியா ஈடுபட்ட ராணுவ வீரர்கள், குறிப்பா இவங்க இந்த பாண்டியாவோட சாணக்கியாவோட கூட்டத்தில் இவங்க பேசுனதுல பிஎஸ்எஃப்ல பெண் வீராங்கனைகள் அவங்க வந்து ரொம்ப போர் குணமா அதில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி அக்னி வீரர்களுக்கு எதிராக பல விமர்சனங்கள் வச்சாங்க. அது வந்து அந்த வீரர்களை வந்து அவமானப்படுத்துற மாரி, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் ஆக்குற விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் 3000 அக்னி வீரர்கள் வந்து இதில் பங்களிப்பு செலுத்திருக்கிறாங்க. அதில் இறந்தும் இருக்கிறாங்க, பிஎஸ்எஃப்ல இருந்து இறந்துருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறோம், அக்னி வீரரும் ஒன்று இருந்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறாங்களே. இந்தியாவினுடைய இந்த தாக்குதலுக்கு பின்னாடி நீங்க மன்மோகன் சிங், அதுக்கு முன்னாடி வாஜ்பாய், அதுக்கு முன்னாடி வந்து நரசிம்மராவ் காலத்துல இருந்தே சயின்டிஸ்ட், முக்கியமாக டிஆர்டிஓன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி துறை, அவங்களுடைய விஞ்ஞானிகள் வந்து பல ஏவுகணைகள், மிசைல்ஸு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இண்டிஜினிஸாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இவர் அதில் விஞ்ஞானியாக பணியாற்றிய பொன்ராஜ், அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர், அரண்சிக்கு ஒரு விரிவான நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறார், எப்படி இண்டிஜினிஸாக வந்து உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்றத விரிவாகவே வந்து சொல்கிறார். அதனால் இந்த பங்களிப்பு என்பதற்கு வந்து ஒரு நீண்ட காலம் வந்து எடுத்திருக்கிறது. இப்பொழுது வந்து பிஎஸ்எஃப் வீரர்கள் 2 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. அதில் வந்து இம்தியாஸ்னு ஒருத்தர் வந்து வீரமரணம் அடைந்தார்னு மோடி சொல்கிறாரு. அவர் இம்தியாஸ் முகமதுன்னு முழு பேரை சொல்லலை. இப்போ இம்தியாஸ் முகமது இறந்து போனதுக்காக அவர் மனைவிக்கு பொட்டு வைக்க முடியுமா? முஸ்லீம்கள் பொட்டு வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த பொட்டு வைப்பது என்பதே வந்து எப்படி இங்கே வந்து மத சார்பின்மைக்கு வந்து வேட்டு வைப்பது என்பது வந்து ஒரு உதாரணம். 2வது, பிஎஸ்எஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு எப்படி நடத்துகிறது, பிஎஸ்எஃப் வீரர்களுக்கு என்ன உரிமைகள், சலுகைகள் வழங்கியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 2004க்கு பிறகு பிஎஸ்எஃப்ல வந்து சேரக்கூடிய வீரர்களுக்கு ஓய்வூதியம் என்பதே கிடையாது. பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் 60 வயசு வரைக்கும் நீங்கள் சண்டை போடலாம், சாகலாமே தவிர உங்களுக்கு வந்து ஓய்வூதியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ ஒரு 20-30 வருடங்கள் வந்து பணியாற்றி விட்டு ஒரு பிஎஸ்எஃப் வீரர் தன் மனைவி, குடும்பம், குழந்தைகளோட கழிக்கணும்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்து வருவார். வந்தாருன்னா அவருக்கு ஓய்வூதியம்னு ஒன்று இருந்ததுன்னா அவர் வாழ்க்கையை வந்து கழிப்பதற்கு வந்து உதவும். அதற்கு ஆப்பு வைத்து விட்டார்கள். இப்போ பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய தோட்டாக்கள் வந்து பிஎஸ்எஃப் வீரருக்குன்னு ஒரு புல்லட்டு, மிலிட்ரிக்குன்னு ஒரு புல்லட் வந்து வருமா? வராது. இது ஒன்று. 2வது, ஆர்மி முப்படை இருக்கு இல்லையா, விமானப்படை, கடற்படை, இராணுவம். இந்த முப்படைகளில் இருக்கக்கூடிய ரிட்டையர் ஆனவங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லி பல இடங்களில் வந்து வேலை வாய்ப்புக்கான வந்து கோட்டா வந்து இருக்கு, சலுகைகள் இருக்கு, பல உரிமைகள் வந்து இருக்கு. அதுதானே ஒரு அங்கீகாரத்தை தருது. ஆமா, அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன்ற அந்த உரிமையோ சலுகையோ பிஎஸ்எஃப் வீரர்களுக்கு வந்து கிடையாது. அப்ப நீ எல்லையிலே சண்டை போட்டு சாவு அப்படின்னு சொல்லி அவருடைய ஓய்வு திட்டத்தை அழித்தது மட்டும் இல்ல, எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்தஸ்தை வந்து கொடுக்க மறுக்கிறது மோடி அரசு. அதனால பிஎஸ்எஃப் வீரர்கள் இதுல வந்து ஓய்வு பெற்றவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. எப்படி வந்து எங்களை வந்து நடத்துகிறார்கள், போர்ல சாகிறதுக்காகவே எங்களை வந்து பயன்படுத்துறாங்களே தவிர அதற்கான எந்த அங்கீகாரமும் தரவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு. அடுத்தது, இந்த அக்னி வீரர்கள் எடுத்துக்குவோம். அக்னி வீரர்கள் வந்து 4 வருஷம் சண்டை போட்டு நீங்க துரத்திடுவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த சலுகையோ உரிமையோ எதுவுமே வந்து கிடையாது. அப்போ போரில் வந்து சாகக்கூடிய முன்படை வீரர்களாக அவர்களை வந்து நீங்க வந்து பயன்படுத்துறீங்களே தவிர ஒரு முறையான இராணுவ வீரருக்குரிய உரிமைகளோ சலுகைகளோ ஓய்வூதியமோ எதுவும் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. 4 வருஷமும் அவங்க வந்து ஒரு பதட்டத்திலேயே வந்து வாழணும். அதுலேயும் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இது வந்து நீங்க மற்ற இராணுவ வீரர்களை எப்படி நடத்துகிறீர்களோ அப்படி வந்து அக்னிபாத்தை வந்து நடத்தணும்.
அதனால தான் அக்னிபாத்தை எதிர்த்து வந்து பீகார்லையும் யூபிலையும் வந்து பெரும் கலவரமே வந்து நடந்துச்சு. அது வந்து வட இந்தியாவில் வந்து இராணுவத்தில் சேருவது என்பது வந்து வறுமையில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு. அதுக்கு மோடி அரசு ஆப்பு வைத்து விட்டார்கள் என்று அந்த மக்கள் வந்து போராடினார்கள். இன்றைக்கும் அக்னிபாத் வீரர்களுடைய நிலைமை என்பது அதுதான். போரில் வீரமரணம் அடைந்திருக்கலாம், ஆனால் இருக்கின்ற வீரர்கள் வந்து 4 வருஷம் பணி முடிஞ்ச பிறகு என்ன செய்ய போறாங்க? ஒன்றும் செய்ய போறதில்லை. பிஎஸ்எஃப்க்கும் ஒன்றும் இல்லை, அக்னிபாத்துக்கும் ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து நிலைமை. ஆனால் இவர்களுடைய தியாகத்தை வைத்துக்கொண்டு மோடி வந்து அதை அரசியல் ரீதியாக அறுவடை செய்ய பார்க்கிறார். இதுதான் உண்மை. அது பெண் பிஎஸ்எஃப் வீரர்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிஎஸ்எஃப் வீரர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருமே ஒன்றும் கிடையாது அப்படின்றதா வந்து உண்மை. இதை வந்து மக்கள் வந்து பரிசீலிக்கணும். பகல்காமில் படுகொலை செய்த நபர்கள் இருந்து, அந்த தீவிரவாதிகள் இருந்து, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் உயிரிழந்த இந்த அக்னி வீரர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இருக்கணுமான விஷயம், இது என்ன நடந்ததுன்றத வெளிப்படைத்தன்மையாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய காலம் வருமா? அதுக்கான நிர்பந்தத்தை எதிர்கட்சிகள் கொடுக்குமா? நடக்குமா? முன்னாடி வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் போது எல்லாரும் ஒன்றுபட்டு வந்து மோடி அரசை வந்து ஆதரித்தார்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி விவாதிக்கணும், விளக்கம் சொல்லுங்க, நாடாளுமன்றத்துக்கு முன்வைங்க அப்படின்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கிறது. அதை வந்து பாரதிய ஜனதா வந்து தேச துரோகம், நீங்கள் பாகிஸ்தானுக்கு உதவியாக இருக்கிறீங்க அப்படின்ற முறையில் வந்து பிரச்சாரம் செய்கிறது. இந்த எதிர்கட்சிகளின் கோரிக்கை வந்து மோடி கேட்பாரானா கேட்க மாட்டார். இந்த உண்மைகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அவர் முன் வர மாட்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்கட்சிகள் இதற்கான கோரிக்கை எழுப்ப வேண்டும். அந்த போர் மேகம் சூழ்ந்திருந்த காலம் வந்து இப்போ அகன்று விட்டது. இந்த காலத்திலாவது வந்து அப்போது என்ன நடந்தது என்ற உண்மையை வந்து நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு தொடர்ந்து எதிர்கட்சிகளோ மாற்று ஊடகங்களோ சமூக வலைத்தளங்களோ அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த உண்மை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினாதான் நம்ம என்ன இழந்தோம், என்ன பெற்றோம், உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்றது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் போரை வந்து எப்படி தவிர்க்க முடியும், சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து கொண்டால் எப்படி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து, அதை உணராமல் இந்த போர் வெறியில் நம்ம வந்து போய் சேருவது என்பது எவ்வளவு பெரிய பேரழிவை தரும், இதையெல்லாம் நாம் வந்து யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.